வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா கோல்டு பீல் ஆஃப் மாஸ்க் தான் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என் ஸ்டூடெண்ட்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி கேட்ட வீடியோ இது. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பப்பாயா பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து விட்டமின் ஏ, சி அண்ட் இ அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னோட ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுது. அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு ரிங்கிள்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும், பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகும். நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கும் இந்த பப்பாயா பவுடர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலிவினைல் ஆல்கஹால், பிவிஏன்னு சொல்லுவாங்க. இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட். நம்மளோட பீல் ஆஃப் மாஸ்க் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னில் ட்ரை ஆக ஆக மேலே வந்து அந்த ஸ்கின் பீல் ஆகிற மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிறது இந்த இன்க்ரீடியன்ட்னால தான். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜாந்தன் கம் வந்து திக்கனிங்காகவும் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக சாஃப்ட் அண்ட் சில்கியாக வைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஜாந்தன் கம் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஜாந்தன் கம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல கிளிசரினும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஜாந்தன் கம்மை அதில் தான் நம்ம டிசால்வ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஜாந்தன் கம்மை டிசால்வ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் கிளிசரின் வந்து ஒரு நல்ல ஹியூமக்டன்ட். நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு கிளிசரின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலிமா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் தடுக்கலாம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அலன்டாயின்மே ஒரு ஹியூமக்டன்ட்டு தான். ஹைட்ரேட்டடாகவும் ஸ்கின்னை மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளோட சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகும். இதில் ஏன் நம்ம அதிகபட்சமாக ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோன்னா, பீல் ஆஃப் மாஸ்கோட வேலையை அதுதான் ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சராக வச்சுருக்கிறது மூலயமா பிக்மெண்டேஷனை தடுக்குது. இதுதான் பீல் ஆஃப் மாஸ்கோட மெயினான வேலை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ப்ராடக்ட்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆக விடாமல் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறதா ப்ரிசர்வேட்டிவில் நான் யூஸ் பண்ண போகிறது லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பீல் ஆஃப் மாஸ்கோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். எந்தெந்த இன்க்ரீடியன்ட் என்னென்ன கிராம் ஆட் பண்ணணுன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் 69.1 கிராம், அலன்டாயின் 0.1 கிராம், பிவிஏ 6 கிராம், கிளிசரின் 2.5 கிராம், ஜாந்தன் கம் 0.1 கிராம், பப்பாயா பவுடர் 2 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா கோல்டு மைக்கா 0.37 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம். இப்போது இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ளீன் அண்ட் ஸ்டெரைல் பண்ண ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். அது கூட நமக்கு தேவையான டிஎம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பப்பாயா பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் 2 கிராம். இந்த பப்பாயா பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டு நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிசால்வ் பண்ணியிருக்கணும். டிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேஸ் ஏவை பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஃபேஸ் ஏவை ஒரே பீக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் பாயிலிங் பண்ணுவோம். இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க் வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ வந்து இது கூட நான் அலன்டாயின் ஆட் பண்ணிக்கிறேன். அலன்டாயினையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக அது டிசால்வ் ஆகாது. நம்ம ஹீட்டில் வச்சதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும். இப்போது நம்ம டபுள் பாயிலிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங்க்கு நான் ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்து அதை இண்டக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிவிட்டு இது ஹீட் ஆனோடனே நம்மளோட பீக்கரை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அலன்டாயின் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அந்த ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாலிவினைல் ஆல்கஹால் வந்து ஆட் பண்ணலாம். பாலிவினைல் ஆல்கஹால் ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெஷர் பண்ண பிவிஏவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே இதை விட நான் பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன்ல, நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே கரெக்டாக நம்மளோட பீக்கர் பத்துற மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நேரம் ஆக ஆக தண்ணி பாயில் ஆகும், அந்த ஆவி வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், கையில் வந்து சூடு தாங்க முடியாது நம்மளால்.
ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பாலிவினைல் ஆல்கஹால் டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பாலிவினைல் ஆல்கஹாலை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்ட பிறகு தான் மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் PVA வந்து டிசால்வ் ஆகாது. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும். இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணியும் பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி சக்கரை மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது டிசால்வ் ஆகாது. நம்ம ஹீட்டில் வச்சுட்டே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். PVAவை நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லம்ப் மாதிரி நின்றுக்கும். அதை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ண வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் திக்கான சொல்யூஷனாக மாறுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டடாக PVA மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 5 minutes கிட்ட ஹீட்டில் இருக்குது. இப்போ வந்து நல்லாவே எனக்கு அந்த சொல்யூஷன் வந்து திக்கானது ஃபீல் பண்ண முடியுது. அதே சமயம் நம்ம பாலிவினைல் ஆல்கஹாலும் கீழே எதுவும் செட்டில் ஆகலை. இந்த ஸ்டேஜில் நான் ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம PVA சொல்யூஷனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே எந்த லம்பும் இல்லாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிசால்வ் பண்ணிக்கோங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கையில் ஆவி அடிக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் க்ளவுஸ் போட்டிருந்தீங்கனாலும் கை ரொம்ப சுடும். இப்போது திரும்பவும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவுமே கம்ப்ளீட்டாக நமக்கு டிசால்வ் ஆகணும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிட்டு ஒரே மிக்ஸ்சர் மாதிரி தெரியணும். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தனியாக தெரியக்கூடாது, எந்த ஒரு தண்ணியாகவும் தெரியக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஹீட்லேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற விட போகிறோம். நீங்கள் பீக்கரை வந்து டபுள் பாயிலிங்லேருந்து எடுத்துட்டு இதை ஆற விடலாம். இப்போது இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு கரெக்டானது. இப்படி நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு தின் லேயராக நம்மளால் கொண்டு வர முடியும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாஸ்க்கு காயறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 minutes அவ்வளோதான் வந்து நம்ம டைமிங் கொடுக்கணும். இது கூட வந்து நான் கோல்டு மைக்கா ஆட் பண்ணுறேன். மைக்கா வந்து 0.3 கிராம் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் போதுமானதாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். மைக்கா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி வாட்ச் கிளாஸில் நான் ப்ரிசர்வேட்டிவ் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கண்டெய்னர் வந்து ஓப்பனில் வச்சிங்கன்னா அது ட்ரை ஆகி ஃபெவிகால் காஞ்சி போனால் எப்படி வரும், பீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதை காய விட்டுறாதீங்க, கண்டெய்னரில் போட்டு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் எந்த அளவுக்கு பீல் ஆகுது அப்படின்றத நான் என்னோடய கையில் வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதை ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு தின் லேயராக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இதை ஒரு 15 to 20 minutes ஃபேஸில் வந்து வச்சுருக்கணும். அப்படி அது ட்ரை ஆகும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக நல்லா கூலிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழித்து நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை எப்படி செக் பண்ணிவிட்டு பீல் பண்ணுன்றதும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேலே தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் நான் அதிகமாக போட்டுட்டேன். ஸோ அங்கே மட்டும் காயலை. இப்போ ஆல்மோஸ்ட் நைட்டு 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ என் பையனை தூங்க வைக்கணும் அப்படின்ற ரீசன்னால் நான் வந்து அந்த இடத்த காய விடாமையே கொஞ்சம் உங்களுக்கு பீல் பண்ணி காட்டுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நமக்கு கரெக்டாக இந்த லேயருக்கு தின்னாக நம்ம போட்டிருக்கோம்ல அந்த திக்னஸ் போட்டாலே நீங்கள் போதும்.
ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா பீல் ஆகி வருது. அதே மாதிரி நம்மளோட மாஸ்க்கும் ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ மாஸ்கோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம ஒரு டியூப்பில் போட போகிறோம் அப்படின்னா அந்த டியூப்பில் இருந்து அவங்க ஸ்க்வீஸ் பண்ணால் வெளியில் ப்ராடக்ட் வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி வரக்கூடாது. நமக்கு இந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது நல்ல ஒரு கூலிங்காக இருந்தது. இதை பீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ப்ளைன் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போவே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.